என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. யோசிச்சு யோசிச்சு மூளையே குழம்பி போயிடும் போல இருக்க. ஐயா, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எது பேசுறதா இருந்தாலும் அங்கே பேச வேண்டியதானே? எதுக்கு ரூம் வரைக்கும் தேடி வர? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? டக்குனு கேட்டு கிளம்பு. நான் காவேரி கிட்ட இருந்து வாங்கின தாலிக்கும் தண்ணியில கரைச்ச தாலிக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. ஏய், என்ன உளற? இல்லைங்கய்யா, உண்மையிலேயே 2 தாலிக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. என்ன என் மேலேயே சந்தேகப்படுறியா? ரிஷி மது கல்யாணம் சீக்கிரம் நடந்தாதான் எல்லா பிரச்சனையும் தீரும்னு நான் எப்படியாவது ரிஷி மது கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து தாலி மாறி போயிடுச்சுன்னு குழப்பறியா? பல வருஷமா இந்த வீட்டுக்காக உழைக்கிற வேணா. எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட மது ரிஷி மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி. என்ன புரியுதா? இப்ப என்கிட்ட பேசின மாதிரி வெளியே யார்கிட்டயும் பேசாத. அப்புறம் வீணா உனக்கு தான் பிரச்சனை. போய் வேலை பாரு. மன்னிச்சிருங்க ஐயா, ஏதோ ஆர்வத்துல பேசிட்டேன். நீங்க எதுக்கு ரிஷி சார் மதுமா கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? சரி, போ. காளி தேவியே, ரிஷியின் பூர்வ ஜென்ம காதலியை என் கண்முன்னே காட்டு என்று கேட்டேன். அதற்கு ஒரு வழி காட்டாமல் தேவையற்ற பிரச்சனைக்கு வழிகாட்டுகிறாயே தாயே. என்னை காப்பாற்றம்மா. என்னுடைய பூர்வ ஜென்ம கடனை செய்ய விடு தாயே. இந்த வீட்ல வேலைக்காரிங்கிற பேர்ல மதுக்கு வேவு வேலை பாத்துக்கிட்டு எங்களுக்கு 420 வேலை பாக்குறியா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சுல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் தாலி விஷயத்த மதுக்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டல. அப்பவே உன் வாயை உடைச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்ட. எத்தனை நாள் பொத்தி பொத்தி வச்சிருந்த அந்த தாலிய பறிச்சு பரிகாரம் பண்ணதும் இல்லாம அத கரைக்க விடாம நான் தான் ஆள் அனுப்பி அந்த தாலிய பறிக்க பிளான் பண்ணனு என்ன மாட்டி விட்டுட்டீங்கல்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம். 420 உன்னையும் மதுவையும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிரா? மரியாதையா சொல்லுடி. நம்பூதிரி மாதிரி ஆள் அனுப்பிச்சு தாலிய பறிக்க சொன்னது அந்த மது தானே? இதெல்லாம் உங்க பிளான் தானே? சொல்லு. தாலி விஷயத்த மது கிட்ட நான் தான் சொன்னேன். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தாலிய பறிக்க நானும் மதுவும் எந்த பிளானும் பண்ணல. அப்போ யாரடி பிளான் பண்ணா? தெரியல. ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இன்னொரு உண்மையை மறைச்சா நான் நம்பிடுவேனா? அண்ணி, சிம்பிள் லாஜிக் அண்ணி. இந்த பிரச்சனையால யாருக்கு கெட்ட பேர் வந்துச்சு? நம்மளுக்கு தானே. யாருக்கு நல்ல பேர் வந்துச்சு? அந்த மதுவுக்கு. சோ இந்த பிளான இந்த 2 கூட்டு கலவாணியும் சேர்ந்துதான் பண்ணிருக்குங்க. இத வேற ஏன் அண்ணி அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க?
டென்ஷன் ஆகாத காவேரி. இவளுங்களுக்கு தான் பிளான் பண்ண தெரியுமா? நம்ம போற பாதையில சும்மா கல்லு முள்ளு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அதை நம்ம எடுத்து போட்டுட்டே இருக்கிறது? சில நேரத்துல நம்ம கைய கிழிச்சிருது. அதான் ஒரே அடியா புல்டோசரை வச்சு கிளீன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏய், லாரி டயர்ல மாட்டின எலுமிச்சம் பழம் மாதிரி 2 பேரும் சிக்கி சின்ன பின்னமாக போறீங்க. முதல்ல உன்னை விரட்டுற, அதுக்கப்புறம் அவளை விரட்டுற. இதுதான் உனக்கு டெட் எண்ட். இத போய் மதிக்கிட்ட சொல்லு. இதையும் சேர்த்தே சொல்லிடு. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொடு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அச்சோ, ஐயோ, இந்த வீடியோ சித்ரா மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், வீட்டுல பூகம்பமே வந்துரும். எந்த வீடியோவை பார்த்தா பூகம்பம் வரும் பாலாஜி? அது சித்ராமா பார்த்தாலாவது பூகம்பம் தான் வரும். நீங்க பார்த்த பூலோகமே இருந்துருமே. இன்னைக்கு போனி நான் தான் சத்ரா பாலாஜி. சொல்லுங்க பாலாஜி, என்ன வீடியோ? எந்த வீடியோவும் இல்ல மேடம். அதை கொடுங்க. மேடம் வேணாம் மேடம். மேடம் பார்த்தா நீங்க வருத்தப்படுவீங்க. நான் பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன வீடியோ அது? இல்ல மேடம். அது கொடுங்க மேடம். ஐயோ, ஆண்டி. மேடம் மேடம். இது பாருங்க. போச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. போச்சு, எங்க போச்சு? ஹலோ. என்ன சித்ராதேவி மேடம், ரிஷி தம்பிக்கு லண்டன் பண்ண பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப என்ன உங்க சொந்தக்கார பண்ண மாத்திட்டீங்களா? ரிஷி தம்பிக்கு எப்ப கல்யாணம் சொல்லுங்க மேடம். இல்ல அது வெறும் ஃபேக் நியூஸ். ஹலோ. என்ன சித்ராதேவி, உன் பையனுக்கு லண்டன் பண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலையா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். காவேரி, காவேரி. ஆப் ரெடி தான் இன்னைக்கு. அத்தை,
ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். அவ பண்ண வேலைக்கு நீ வக்காலத்தை வாங்காத. இந்த வாட்டர் டேங்க் பின்னால ஊரே ஒளிஞ்சுக்கலாம் போல இருக்கே. ப்ளே பண்ணுவது இவளுங்க பிளான போட்டு என்னைக்கு உருட்டு இருக்கு. என்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டாளே. என்னம்மா என்னமோ பிரச்சனை என்ன? நொன்னா பிரச்சனை. இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரணி வேடிக்கை மட்டும் பாரு. சொந்தக்கார மாதிரி உரிமையெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு புரியுதா? இனிமே என்ன சாருன்னு தான் கூப்பிடணும், இல்ல நான் கருத்துப்படுவேன். இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணல. நீ ரெடி பண்ணல. உனக்கு தெரியாம உன் டைம் லைன்ல வேற யாரோ போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதானே சொல்ல வர? அதுக்கு இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லிடு, ஈஸியா போயிடும். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அத்தை, இது சத்தியமா நான் ரெடி பண்ணவே இல்ல. அண்ணி மேல சத்தியமா, அண்ணன் மேல சத்தியமா, தாத்தா மேல சத்தியமா, பாட்டி மேல சத்தியமா, காசா பண்ணுமா? செஞ்ச தப்ப மறைக்க 1000 சத்தியம் பண்ணு. இப்படி பண்றதுல உனக்கு என்ன புதுசா? அத்தை, இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. இதுக்கு மேல நீ பேசுன, இனி நீ பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காதா? பிளான் பண்றேன்னு ஸ்வர்ணலதா மாதிரி இனிமையா பேசுற அத்தைய இப்படி சொர்ணாக்கா மாதிரி கத்த வச்சுட்டாளுங்களே. உடனே இந்த வீடியோவை டெலீட் பண்றேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடு. ஏய், இவ தப்பு பண்றது, நீங்க மன்னிக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு அவ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. உன் கோவம் எனக்கு புரியாம இல்ல. சின்ன வயசுல இருந்தே அவ இதே வீட்டுல வளர்ந்த பொண்ணு. திடீர்னு வெளியில போசன்னா அவ யார்கிட்ட போவா, எங்க போவா? அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லுங்க. இனி இவளால இந்த மாதிரி பிரச்சனை வராது. திரும்ப வந்துச்சுன்னா இனிமே வரவே வராது. ஏன்னா உனக்கும் ரிஷிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற அதே நாள்ல காவேரிக்கு கல்யாணம் நடக்க போகுது. சிக்ஸர் எடுத்துட்டாங்களே. பாலாஜி, கல்யாணம் புரோக்கர் வர சொல்லிடுறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம். உன் அப்பா அம்மாவை வர சொல்லு, அவங்க கிட்ட பேசணும். எதுக்கு மேடம்? காவேரிக்கும் உனக்கும் கல்யாணம். அது விஷயமா உங்க வீட்டுல பேசணும், வர சொல்லு. இவனா மாப்பிள்ள? கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜோசியரை வர சொல்லுங்க ருத்ரையா. சரிங்கம்மா.
நமக்கு இடைஞ்சலா இருந்த காவிரி ரூட்டு கிளியர். அதே மாதிரி மது ரூட்டும் கிளியர் ஆயிடும். அப்புறம் நீ நானும் ஒன்னா சேர்ந்து டூயட் பாடலாம். விதியோட விளையாட்டை பாத்தியா மச்சான்? மச்சானா ஒத்த வீடியோ வேலைக்காரன சொந்தக்காரனாக்கிடுச்சே. நல்ல ஆளு. உன் அண்ணன் தான் அடி முட்டாள்னா தங்கச்சி அதுக்கு மேல என் மொத்த கனவையும் அடியோட அழைச்சிட்டல உன்னெல்லாம். அண்ணி, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றீங்க? நானே சாக முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அந்த பாலாஜி கூட வாழறதுக்கு செத்தே போயிடலாம். போ, செத்து போ. நிதானமா எதிரி அடிச்சு வீசிட்டு எதிரி சாகிறத உனக்கு ரசிச்சு பார்க்க தெரியல. நாம நினைச்சத அடைய தெரியாத உன்ன மாதிரி ஆளெல்லாம் சாகிறது தான் பெஸ்ட். ஏண்டி, இப்ப நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்? இப்ப உனக்கு ரொமான்ஸ் முக்கியமா? அப்படியே நீ பண்ணாலும் நீ மட்டும் போட்டு ரசிச்சு பார்க்க வேண்டியதானே. ஏண்டி ஊரே பாக்குற மாதிரி Facebookல போட்ட? சத்தியமா அத நான் பண்ணல அண்ணி. யாரோ வேணும்னே என் ஐடியில போய் போட்டு விட்டுருக்காங்க. என்னடி கதை விடுற? அது எப்படி உன் அக்கவுண்ட்ல வேற யாராவது போய் போட முடியும்? மாட்டிக்கிட்டோன்னு மாத்தி பேசுறியா? ஐயோ, சத்தியமா நான் இல்ல அண்ணி. அந்த வீடியோவை நான் போடவே இல்ல. குட் ஈவினிங் ரவுடி பேபிஸ். என்ன காவேரி, நம்ம போஸ்ட் பண்ணாத வீடியோ நம்ம ஐடிக்கு எப்படி வந்து அப்லோட் ஆச்சுன்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கா? நான் தான் அப்லோட் பண்ணி விட்டேன்.